வெல்கம் டு லாஸ் மிஸ்ட்ரீஸ் சேனல். டுடேஸ் நியூஸ். பயங்கரவாத அமைப்போட அல் குவைதாவின் மூத்த தலைவரும் ஒசாமா பின் லேடனின் நெருங்கிய கூட்டாளியுமா இருந்தவர் தான் அமீன் உல் ஹக் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத தீவிரவாதி. இவர் பாகிஸ்தான்ல போலீஸார் இவரை கைது பண்ணியிருக்காங்க. 2021 ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலால தேடப்படக்கூடிய ஒரு பயங்கரவாதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டவர் இவர் தான். இப்போ இவரை ஒரு ரகசியமான பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சு போலீஸார் விசாரணை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. 6 பில்ஸை நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு இப்போ புதுசாக வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்மளுடைய ஃபினான்சியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் இந்த வருஷத்துக்கான முழு பட்ஜெட்டையும் தாக்கல் செஞ்சுருக்காரு. இதில் 90 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய ஏர்போர்ட் லாவை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக பாரதிய வாயுயான் விதேயக் 2024 அப்படின்ற மசோதாவை தான் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமாக நம்மளுக்கு வணிகம் பண்ணுறது இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏர்போர்ட்ஸ் மூலியமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் பேரிடர் மேலாண்மை அண்டு ரப்பர் காப்பி விளம்பரம் அதோட ஒரு டெவலப்மெண்ட் பில்லு எல்லாமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல்ல மீனாட்சி நாயக்கன்பட்டியை சேர்ந்த ப்ரைவேட்டு கம்பெனி எம்ப்ளாயியான செல்வகுமார் அவருடைய தங்கச்சியை அசோக் குமார் அப்படிங்கிறவர் 2013 பொண்ணு கேட்டு போயிருக்காரு. ஆனால் அசோக் குமார் மேலே பல கிரிமினல் அஃபென்ஸ் கேசஸ் இருந்ததுனால தன்னுடைய தங்கச்சியை கொடுக்க மாட்டேன்னு செல்வகுமார் சொன்னதால் அன்புராஜ் சக்திவேல் அப்படின்ற 2 கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு அவர் செல்வராஜை கத்தியால் குத்தி கொண்டிருக்காரு. இந்த வழக்கை திண்டுக்கல் கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் கொண்டு போன போது அவங்க இந்த 3 பேருக்குமே 3 வருஷம் ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா புனேவில் அசிஸ்டன்ட் கலெக்டராக இருக்கக்கூடியவங்க தான் பூஜா கேத்கர். இவங்களுடைய அம்மா நேற்று கைது செய்யப்பட்டாங்க. இப்போ அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன காரணங்களால் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடி காரை விதிமுறையை மீறி அதில் ரெட் அண்ட் ப்ளூ கலரில் விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் அதை பயன்படுத்தினாங்க. மேலும் மகாராஷ்டிரா அரசு அப்படிங்கிற பலகையை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டும், மேலும் இவங்களுக்கு வழங்கப்படாத வசதிகளை கூட எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நிர்பந்தப்படுத்தினாங்க அப்படின்னும் பலவிதமான கேஸ் போயிட்டு இருந்தது. இப்போது இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கும்போது தான் ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் இதில் தெரிய வந்திருக்கு. அதாவது இவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத தப்பாக பயன்படுத்தி வாங்கியிருக்காங்க அப்படின்னும், டிசபிலிட்டி பர்சன் அப்படின்னு சொல்லி இவங்க சர்டிஃபிகேட் வாங்கி மேலும் பல முறைகேடுகளை பண்ணி தான் இந்த ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மேலும் இதை டீப்பாக போய் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இவங்க தன்னோட பேர், அம்மா அப்பா பேர், இவங்களுடைய ஃபோட்டோ, சைனு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் அப்படின்ற எல்லா விதமான இதையுமே தப்பாக தேர்வு விதிமுறைகளுக்கு கீழே அனுமதிக்கப்பட்ட ஒரு ஒரு வரம்பை கூட மீறி தான் இவங்க செயல்பட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமில் முறைகேடு பண்ணி உள்ளே செலெக்ஷன் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றின பல நியூஸஸ் வெளியாயிருக்கு. இப்போது இனிமேல் இது மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னும், இவங்களுக்கு இனி எந்த ஒரு எக்ஸாம்லேயுமே எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கான நோட்டீஸும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் தற்போது கொலை மிரட்டல் விடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுக்காண்டி ஜூலை 31 வரைக்குமே இவருக்கு காவல் நீடிக்கப்பட்டிருக்கு. மகேந்திரமங்கலத்தில் 2 பைக்கில் 4 பேர் நேஷ்னல் ஹைவேல பெங்களூர்லேருந்து கேரளாவை நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போது காலையில் 3 மணி அளவில் ஒருத்தர் போன பைக் நிலை தடுமாறி கீழே விழுகுது. அதனால 2 பேர் காயமடைஞ்சதுனால இன்னும் 2 பேர் இவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி உதவி பண்ணிட்டு இருக்கும்போது சேலம் நோக்கி வந்த காரு இவங்களை அசம்பாவிதமாக மோதிடுது. இதில் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே துடிச்சு இறந்து போயிருக்காங்க. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் திருச்செந்தூர் பக்கத்தில் கரும்புச்சாறு கடைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் 18,000, மேலும் எம்எஸ்சி முடிச்சுட்டு வந்தால் இந்த மாதிரி படித்த இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை நேரம் குறிப்பிட்டு அதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பிஇ, பிஏ, பிஎஸ்சி அப்படிங்கிறத குறிப்பிட்டதுனால அங்கே இருந்த எல்லோரும்
இந்த வேலைக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு நெட்டிசன்கள் இதுக்கான கேள்வியை கேட்டதுக்கு இதுக்கான விளக்கமா இங்க வர்றவங்கள நல்லா படிச்சவங்கன்னா நல்லபடியா உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வந்து இதுக்கான பதில் வழங்கியிருக்கு. சென்னை எக்மோர் கோர்ட்டில் ஒரு ஆக்சிடென்ட் கேஸை எடுத்து நடத்துகிற ஒரு தகராறு காரணமாக 2 தரப்பு அட்வொகேட்ஸ் மோதிக்கொண்ட விவகாரம் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டிருக்கு. அதில் இதே எக்மோர் நீதிமன்றத்திலேயே கடந்த 1996 ஜேஎம் கோர்ட்டில் ரவுடி வந்து விஜி நின்றிருக்கும் பொழுது சாட்சி கூண்டில் ஹெல்மெட் அணிஞ்சு வந்த மர்ம நபர் அவரை வந்து அந்த இடத்திலேயே வெட்டி கொள்றாரு. 2008 வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில அதே கோர்ட்டுக்குள்ளேயே அட்வொகேட் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவரும் கொலை செய்யப்படுறாரு. 2013 சலீம் பாபு அப்படிங்கிறவருக்கு கொலை வழக்கு ஒன்றில் வந்து ஏற்பட்ட ஒரு தகராறுனால அங்கேயே வச்சு அருவாள் விட்டு விழுந்திருக்கு. 2015 வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் முடிவு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அங்கே அட்வொகேட் ஸ்டாலின் அப்படிங்கிறவர் வெட்டி கொல்லப்படுறாரு. இது மாதிரி எக்மோர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறிக்கிட்டே வருது. மதுரையில் 65 பவுன் நகைக்காக மூதாட்டியை கொன்னதா நடைபெற்ற வழக்கில் வந்து புது திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில் அந்த மூதாட்டியோட மருமகளான சுதா தன்னுடைய கள்ளக்காதலனுடன் சேர்ந்து தான் வந்து இவரை கொன்னுட்டு நகைக்காகத்தான் இவரை வந்து கொன்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை திசை திருப்ப எண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் இந்த வாக்குமூலமாக பெறப்பட்டிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் மானாமதுரையில் 3 வயசு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்னு கைது செய்யப்பட்ட கருப்பசாமி அப்படின்ற ஒரு முதியவருக்கு 5000 அபராதமும் சாகும் வரை ஆயுள் தண்டனையும் மேலும் அந்த குழந்தைக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அரசு தரப்புலேருந்து இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பத்தை சேர்ந்தவர் தான் சுமந்த்குமார். இவருடைய ஒய்ஃபு கமலீஸ்வரி. இவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருந்த நிலைமையில் பக்கத்து தெருவை சேர்ந்த சங்கர் ஆனந்த் அப்படிங்கிறவனோட அப்பா இறந்து போகிறாரு. அம்மாவுக்கும் சுமந்த்குமாருக்கும் ஏற்பட்ட கள்ளக்காதலை அனைவரும் தப்பாக பேசினதுனால அவங்க அம்மா 6 மாதத்துக்கு முன்னாடி ரயிலில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதனால மிகுந்த கோபத்தில் இருந்த இந்த இளைஞர் அவங்க 2 பேரையுமே கொல்லணும் அப்படின்ற ஒரு திட்டம் அப்படிங்கிறத தீட்டுறான். அப்போது அவங்க வீட்டுக்குள்ளே போய் சுமந்த்குமாரையும் அதை தடுக்க வந்த கமலீஸ்வரியையும் அதை பார்த்து அவங்களுடைய பையனையும் பல முறை கத்தியால் குத்தி கொன்று போட்டுட்டு அவங்களுடைய வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கதவு வழியாக வெளியில் வந்துடுறான். இதை தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது இதனால் நீ போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் மண்ணெண்ணெயை வாங்கிட்டு போய் 3 பேர் உடலையும் வந்து எரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த வாக்குமூலத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் அனைவருமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக். தேங்க்யூ.